हाय बच्चों, नमस्ते। आज हम क्या सीखने जा रहे हैं प्राथमिक बुक से प्रोस लेसन 5 हमारा देश அப்படின்னா நம் நாடு. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். हमारा देश भारत है, நமது நாடு இந்தியா. சரிங்களா, பாரத் அப்படின்னா இந்தியா. बहुत पुराना और पवित्र देश है, அதாவது இது மிகவும் பழமையான மற்றும் புனிதமான நாடு. हमारा देश के उत्तर में हिमालय पहाड़ है, அதாவது இமயமலை வந்து நம் நாட்டின் வடக்கே உள்ளது. உத்தர்மே அப்படின்னா வடக்கே, ஹிமாலய அப்படின்னா இமயமலை. சரிங்களா, தக்ஷின் மே ஹிந்த் மகாசாகர் ஹே, அதாவது தெற்கில் வந்து இந்திய பெருங்கடல், ஹிந்த் மகாசாகர் அப்படின்னா இந்திய பெருங்கடல் இருக்கிறது. பூரப் மே பங்கால் கி காடி ஹே ஓர் பக்ஷிம் மே அரப் சாகர் ஹே, அதாவது கிழக்கில் வந்து வங்காள விரிகுடா மற்றும் மேற்கில் அரபிக்கடல் உள்ளது. சரிங்களா, அடுத்து ஹமாரா தேஸ் ரிஷியோ முனியோ ஓர் மகாத்மாவோ கா தேஸ்கே, அதாவது நமது நாடு வந்து ஞானிகள் மற்றும் மகாத்மாக்கள் நிறைந்த நாடு. சரிங்களா, ரிஷியோ அப்படின்னா யாரு? ஞானிகள், முனியோ முனிவர்கள், மகாத்மாவோ மகான்கள். சரிங்களா, மகாத்மாக்கள் இவங்கள்லாம் நிறைந்த ஒரு நாடு. நெக்ஸ்ட் வந்து भगवान राम, कृष्ण, बुद्ध, महावीर ये सब भारत माता के सपूत हैं, அதாவது ராமர், கிருஷ்ணர், புத்தர், மகாவீரர் இவங்க எல்லாருமே நமது பாரத நாட்டின், நமது பாரத அன்னையின் மகன்கள். சரிங்களா, பாரத் மாதா அப்படின்னா பாரத அன்னையின் மகன்கள், சபுத் ஹே அப்படின்னா மகன்கள். ராணா பிரதாப், வீர சிவாஜி, லக்ஷ்மிபாய், மகாத்மா காந்தி ஏ சபி மகாபுருஷ் யஹி பைதா ஹுயே ஹேங், அதாவது ராணா பிரதாப், வீர சிவாஜி, லக்ஷ்மிபாய், மகாத்மா காந்தி இந்த பெரிய மனிதர்கள் அனைவரும் இங்கே பிறந்தவர்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் பேரா பார்ப்போமா? हमारे देश की संस्कृति बहुत पुरानी और महान है, அதாவது நம் நாட்டின் கலாச்சாரம் மிகவும் பழமையானது. சரிங்களா, மற்றும் மிகவும் பெரியது. சரிங்களா, சம்ஸ்கிருதி அப்படின்னா கலாச்சாரம், இலக்கியம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து कहा जाता है कि संसार के दूसरे देश जब ऐश-बय रखते हैं அப்படின்னா உலகின் பிற நாடுகள் நாகரிகமற்ற நிலையில் இருந்தபோது தப் ஹமாரா தேஸ் சபயத்தா கே ஷிகர் பர்தா, அதாவது அப்போது நமது நாடு வந்து நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஹமாரி பாஷா ஹே பகுத் புராணி ஹே, அதாவது நமது மொழிகள் வந்து மிகவும் பழமை வாய்ந்தவை. ஓர் மற்றும் சாகித்ய உச்சகோட்டிக்கே ஹே, அதாவது சாகித்ய அப்படின்னா இலக்கியம், இலக்கியங்கள் வந்து தரம் வாய்ந்தவை. சரிங்களா, சபி பிரகார் கே சாஸ்திரோ கே நிர்மான் மே ஹமாரா தேஸ் ஹமேஷா ஆக்ரணி ரஹா ஹே, அதாவது அனைத்து வகையான வேதங்களின் படைப்பிலும் எங்கள் நாடானது எப்போதும் முன்னிலையில் உள்ளது. சரிங்களா, நெக்ஸ்ட் கரீப் 300 साल हमारा देश अंग्रेजों का गुलाम रहा, அதாவது நமது நாடு சுமார் 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களின் அடிமையாக இருந்தது. குலாம் அப்படின்னா அடிமை. சரிங்களா, ஆங்கிலேயர், अंग्रेजों அப்படின்னா ஆங்கிலேயர்கள். தேஸ் கே सपूत नेता होके अथक परिश्रम और त्याग से सन 1947 में भारत आज़ाद हुआ है, அதாவது நம் நாட்டின் உன்னத தலைவர்களில் அயராத உழைப்பாலும் தியாகத்தாலும் இந்தியா வந்து 1947 ஆண்டில் சுதந்திரம் அடைந்தது. சரிங்களா, ஹமாரா தேஸ் துனியா கா சப்சே படா பிரஜாதாந்திரிக் தேஸ்கே, அதாவது நமது நாடு வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. பிரஜாதாந்திரிக் தேஸ்கே அப்படின்னா ஜனநாயக நாடு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹமாரே தேஸ் மே சபி தர்மோ ஓர் ஜாதியோ கே லோக் ரகத்தே ஹே, நம் நாட்டில் வந்து அனைத்து மதம் மற்றும் ஜாதியோட மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க? வாழ்கின்றனர். சரிங்களா, ஹமாரே தேஸ் கே லோக் கை பாஷாயே போல்தே ஹே, அதாவது நம் நாட்டின் மக்கள் பல வகையான மொழிகளிலும் பேசுகின்றனர். ஃபிர் பி ஹம் சப் ஆப்பஸ் மே மில்கர் ரஹத்தே ஹே, இன்னும் வந்து நம் அனைவரும் ஒன்றாக வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹம் சப்கே அதிகார் சமான் ஹே, அதாவது
நம்ம அனைவரும் சம உரிமை உண்டு, நம்ம எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. சரிங்களா? ஹமாரே தேஸ் கா ராஷ்ட்ர ஜெண்டா திரங்கா ஹே, நம் நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடி. திரங்கா ஹே அப்படின்னா மூவர்ண கொடி. ஜனஹன மன ஹமாரா ராஷ்டிரகான் ஹே, அதாவது ஜனஹன மன என்பது நமது தேசிய கீதம். ஓகே பச்சோ, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட கொஷின் ஆன்சர், இது ஒன் வேர்டு, இதெல்லாம் சப்தார்த்தம், மீனிங்ஸ், இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தன்யவாத். ஃபிர் மிலேங்கே, மீண்டும் சந்திப்போம்.